வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். கூகுளில் போலீஸ் வெரிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு நியூ ரெக்வெஸ்ட். இதில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேஜ் இதில் இந்த சிட்டிசன் சர்வீசஸில் பெய்டு சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதில் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டில் நியூ ரெக்வெஸ்ட். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் ஐடிலாம் இருந்தால் லாகின் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்கள் நேம் அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ப்ரெஸ் பண்ண கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு 8 டிஜிட் வர்ற மாதிரி இருக்கணும். உடனே இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கேட்கும். அதுவும் கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி கேப்சா கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி மொபைலுக்கு வரும். அதை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்தீங்கன்ட்டு லாகின் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் விட்டு நீங்கள் லாகின் கொடுத்து உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிகைன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேம், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டானு கேட்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது வரும். இதில் ஆட்ரோ மூணு கொஸ்டினுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும். 3 கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. பிகின் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பெய்டு சர்வீஸில் போலீஸ் வெரிஃபிகேஷனில் நியூ ரெக்வெஸ்ட் கிளிக் பண்ணணும். மேலே அவங்க டீட்டெயிலெலாம் கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அட்ரஸ், இப்போ இருக்கிற அட்ரெஸ்ஸு உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டும் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கேட்கும். ஐடி ப்ரூஃபில் அது என்ன ஐடி கொடுக்குறீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். 5 MBக்குள்ளே ஃபோட்டோ இல்லை பிடிஎஃப் அதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஐடி ப்ரூஃப்னு கொடுத்தீங்கன்னா கீழே உள்ள அந்த பேஜில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சேவ். முன்னால் நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அட்ரஸ்ஸு, நேம் எல்லாம் இருக்கும். அது கீழே கடைசி வந்தீங்கன்னா அட்டாச் ஃபைல் 2 இருக்கும். ஃபோட்டோவும் ப்ரூஃபும் இருக்கும். ப்ரூஃபை நீங்கள் அங்கே கொடுத்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. 5 ஃபோட்டோஸில் கரண்ட் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுங்கள். ஃபோட்டோ 50 KBக்குள்ளே இருக்கணும். ப்ரூஃபும் 100 KBக்குள்ளே இருக்கும். ஒரு வேளை கூட போயிடுச்சு அப்படின்னா கூகுளில் இமேஜ் கம்ப்ரஷன் அடிங்க, அதில் வரும். அதில் போய்ட்டு செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு அது ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்ம கம்ப்ரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 92 92ன்னு காட்டுது. அது ஆல்ரெடி 100 KBக்குள்ளே தான் இருக்குது. இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா சைடில் மாதிரி குவாலிட்டியை கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் இதில் கம்மியாகும். கம்மியானதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துட்டு சேவ் ஆல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் இதில் போய்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. சில எல்லாமே அட்ரஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அட்டாச் ஃபைலில் ஃபோட்டோஸு ப்ரூஃப்
வந்து 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அது பார்த்துக்கோங்க, கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டேட்டஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் போலீஸ் வெரிஃபிகேஷன் என்றைக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு இதில் பேமெண்ட் ரெசிப்ட் அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண டீட்டெயில் வந்துடும். இதை பிரிண்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எனக்கு ஷேர் பண்ணிடுங்க.